படுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்கும். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் போல் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வத்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்குறத அடுத்து இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்குனா போதும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நைஸாக இது போல் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு சேர்த்தா போதும். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கிறலாம் ஒரு தடவை. இந்த டைமில் குழம்புல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக இதோட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்துறதுக்காக 2 சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லை, வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. அதனால் குழம்புல பார்த்து சேர்த்துக்கிறணும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்காமல் நெய்யில் வறுத்தா கூட இந்த வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன். லேசாக இது நல்லா மொறுமொறுப்பாக வறுந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க குழம்புல இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம கமன்னு மணக்கக்கூடிய வத்தல் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு.